ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. யூதர்களுக்கு சத்ருவாய் இருந்தவர்கள் இப்போது அவர்களுக்கு சிநேகிதராய் இருக்கார்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்கிறார்கள். தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜாவின் கட்டளையை பெற்றுக்கொள்கிறார்கள். ராஜாவின் கட்டளைக்கு உடனடியாகவும் ஜாக்கிரதையாகவும் கீழ்ப்படுகிறார்கள். யூதர்கள் தேவாலயத்தை தடையில்லாமல் வேகமாக கட்டுகிறார்கள். இந்த கட்டுமான வேலைகளுக்கு 3 பேருடைய கட்டளைகள் உதவி புரிந்திருக்கிறது. அவையாவன: இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளை, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் கட்டளை, பெர்சியாவின் ராஜாவாகிய தரியுவின் கட்டளை. இந்த சத்துருக்கள் ஆரம்பத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதை தடை பண்ணுவதற்காக தீவிரமாய் போனார்கள். ஆனால் இப்போதோ அந்த சத்துருக்கள் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் யூதர்களுக்கு உதவி செய்ய விரைந்து போகிறார்கள். ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெஹூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகைராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். யூதரின் மூப்பர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தபடியெல்லாம் அவர்களுடைய காரியம் கைகூடி வருகிறது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைகளின் படியையும் அதை கட்டி முடிக்கிறார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. யூதரின் மூப்பர்கள் தேவனுடைய ஆலயத்தை உற்சாகமாய் கட்டுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளை என்பதை அறிந்து யூதரின் மூப்பர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமில் கட்டுமாறு கோரேசு யூதர்களுக்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தான். இப்போது தரியு ராஜாவும் அதே உத்தரவை மறுபடியும் பிறப்பிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்னும் ஆர்வம் யூதருடைய மூப்பரின் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆகாயும் சகரியாவும் யூதாவின் மூப்பருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஆலயம் விறுவிறுப்பாக கட்டப்படுகிறது. சுமார் 4 வருஷ காலத்தில் அவர்கள் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள். சுவிசேஷ சபையானது ஆவிக்குரிய ஆலயமாய் இருக்கிறது. இது தொடர்ந்து கட்டப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு சித்தமான வேளையில் சுவிசேஷ சபை கட்டி முடிக்கப்படும். ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறார்கள். பரிசுத்தமான விசுவாசத்தினால் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை ஜீவனுள்ள ஆலயமாக கட்டி எழுப்புகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது சாத்தான் எப்போதுமே எதிர்த்து நிற்பான். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கு தடையாய் இருக்கும். இந்த பூமியிலே நமக்கு போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு. இவற்றிற்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும்.